அண்மைச் செய்தி. விசச்சாராய மரணங்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். விசச்சாராய மரணங்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் காட்டமாக தன்னுடைய அதிருப்தியை தெரிவித்திருக்கிறது. மேலும் கடந்த ஆண்டு விழுப்புரம் மற்றும் மரக்காணத்தில் ஏற்பட்ட அந்த விசச்சாராய மரணத்திற்கு பிறகு கடந்த ஓராண்டாக அரசு என்ன செய்து கொண்டு இருந்தது எனவும் நீதிமன்றம் தன்னுடைய அதிருப்தியை அரசிடம் எழுப்பியிருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் இருந்து சுமார் 50 பேர் மரணமடைந்திருந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என கோரி அதிமுக சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. அதிமுக சார்பில் அதனுடைய சட்டத்துறை செயலாளர் IS இன்பதுரை சார்பில் தொடர்ந்த வழக்கு நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் குமரேஷ் பாபு ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இன்பதுரை தரப்பில் ஆஜராகி இருந்த வழக்கறிஞர் டி செல்வம் இந்த வழக்கை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது எனவும் 50க்கும் மேற்பட்டோர் வரை தற்போது உயிரிழந்துள்ளதாகவும் இன்னும் பலர் அபாய கட்டத்தில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தொடர்ந்து இச்சம்பவம் தொடர்பாக இந்த நிகழ்வுகள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டும் அதனை உரிய முறையில் அரசு கண்டுகொள்ளாததால் இது போன்ற பெரும் அளவிற்கான உயிரிழப்பிற்கு காரணம் எனவும் மேலும் இந்த வழக்கில் பொறுத்தவரை மெத்தனால்கள் புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை சிபிசிஐடி விசாரணையால் முழுமையாக விசாரிக்க முடியாது, எனவே வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய வாதத்தை வைத்தார். அப்பொழுது அரசனுடைய தலைமை வழக்கறிஞரிடம் நீதிபதிகள் தரமாரியான கேள்விகளை எழுப்பினர். அதாவது இந்த வழக்கில் ஏற்கனவே கடந்த ஆண்டு மரக்காணம் மற்றும் விழுப்புரம் பகுதிகளில் ஏற்பட்ட அந்த சம்பவத்திற்கு பிறகு அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது, அந்த வழக்குகளில் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், மேலும் அவர்கள் மீது என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கிறது எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் இந்த வழக்கில் இது போன்ற மரணங்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது எனவும் ஏனென்றால் இந்த மரணங்கள் தொடர்பாக மற்ற வழக்குகளை போன்று கடந்து செல்ல முடியாது எனவும் நீதிபதிகள் தங்களுடைய அதிருப்தியை தெரிவித்தனர். மேலும் விசச்சாராய விற்பனை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் கடந்த 2023ஆம் ஆண்டு விசச்சாராய பலி ஏற்பட்டதை அடுத்து விசச்சாராயத்தை ஒழிக்க கடந்த ஓராண்டில் என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் கள்ளச்சாராயத்தால் விசச்சாராய விற்பனை தொடர்பாக ஊடகங்கள் செய்தி வெளியாகி இருப்பதாகவும் தொடர்ந்து அந்த கல்வராயன் மலைப்பகுதிகளில் இருந்து விசச்சாராயங்கள் தொடர்ந்து காய்ச்சப்படுவதாகவும் அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பல்வேறு தரப்பினர்களும் செய்தித்தாள்கள், ஊடகங்கள், சமூக வலைதளங்களில் ஒரு தரப்பினை தொடர்ந்து குற்றம் சாட்டி வரும் நிலையில் அது குறித்து என்ன விளக்கத்தை அரசு சொல்ல போகிறது எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் இதற்கு முன்பு விசச்சாராய மரணம் நிகழ்ந்தும் ஏன் உரிய நடவடிக்கைகளை அரசு எடுக்கவில்லை எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் விசச்சாராய விற்பனை தொடர்பாக கவனத்துக்கு கொண்டு வந்தும் அப்பாவி உயிர்கள் பலியாகி இருப்பதற்கு இதற்கு யார் பொறுப்பு எனவும் நீதிபதிகள் அரசனுடைய தலைமை வழக்கறிஞரிடம் கேள்வி எழுப்பினர். இதற்கு அரசனுடைய தலைமை வழக்கறிஞர் இது பொதுநல வழக்கு என்று கூறிக்கொண்டாலும் இது அரசியல் உள்நோக்கத்துடன் இந்த வாதங்கள் முன்வைக்கப்படுவதாகவும் மேலும் மனதாரருடைய ஆட்சி காலத்திலும் மனதாரருடைய கட்சியினுடைய அந்த ஆட்சி காலத்திலும் விசச்சாராய மரணங்கள் நடைபெற்றதாகவும் தெரிவித்தார். மேலும் கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக 21 பேர் கைது மற்றும் 16 போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இன்று காலை 9 மணி நிலவரப்படி 47 பேர் மட்டுமே உயிரிழந்திருப்பதாகவும் தொடர்ந்து 117 பேர் தற்பொழுது மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதில் 89 பேர் சீரான உடல்நிலையில் இருப்பதாகவும் மீதமுள்ள 28 பேர் அபாய கட்டத்தில் தான் இன்னும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த வழக்கில் இதுவரை 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டம் உள்ளிட்ட கடுமையான சட்டங்கள் மூலமாக அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க அரசு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் விசச்சாராய மரணங்கள் தடுப்பது தொடர்பாக ஒரு விசாரணை ஆணையம் ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையிலான ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைகள் அளிப்பது உள்ளிட்ட தொடர்ந்து நடவடிக்கைகள் அரசு எடுத்து வருவதாகவும் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் மட்டும் 161 மருத்துவர்கள் மருத்துவ சிகிச்சைகள் வழங்கி வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த சம்பவத்திற்கு பிறகும் அரசு விரிவான அறிக்கை தாக்கல் செய்வதாகவும் அதே போன்று நீதிமன்றம் எழுப்பிய கேள்விகள் கடந்த ஓராண்டில் மரக்காணம் அதே போன்று விழுப்புரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட நிகழ்வுகளில் கடந்த ஆண்டு நடைபெற்ற அந்த நிகழ்வுகள் தொடர்பாக விழுப்புரத்தில் நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக
பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த வழக்குகளின் அடிப்படையில் குற்றவாளிகளுக்கு விழுப்புரம் வழக்கில் மற்றும் 21 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அதே போன்று கடந்த ஆண்டு நடைபெற்ற செங்கல்பட்டு விசச்சாராய மரணம் தொடர்பாக 9 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் வழக்கினுடைய விசாரணைகள் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு வழக்கில் நிலுவையில் இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த சம்பவங்கள் கள்ளக்குறிச்சி சம்பவம், கடந்த ஆண்டு நடைபெற்ற சம்பவம், பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் கள்ளச்சாராய ஒழிப்பு நடவடிக்கைகளில் அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் தொடர்பான விரிவான பதிலை தங்கள் தரப்பில் தாக்கல் செய்ய தயாராக இருப்பதாகவும் தங்கள் தரப்பில் தாக்கல் செய்ய உள்ளதாகவும் அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் தெரிவித்தார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இது தொடர்பான விரிவான பதிலை வருகிற 26ஆம் தேதி தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கினுடைய விசாரணையை வருகிற 26ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கின்றார்.